வெல்கம் டு மை சேனல் EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.30 பார்க்க போகிறோம். இங்கே 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி இஃப் இட் இஸ் பாசிபிள் சால்வ் பை ரேங்க் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம AX = B அப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதிட்டு இப்போ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் AB மேட்ரிக்ஸை சேர்ந்து எழுதிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 வேணும் அப்படின்றதுக்காக R1 இன்டர்சேஞ்ச் R2 பண்ணிக்கிறோம். ஸோ இது இன்டர்சேஞ்ச் பண்ண பிறகு கிடச்சிருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா R2 ஃபுல்லாகவே மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்குது, R3 ஃபுல்லாகவே மல்டிபிள் ஆஃப் 3ஆக இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸை சிம்பிள் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பை நான் பண்ணியிருக்கேன். இது பண்ணாமல் பண்ணால் கூட ஆன்சர் வரும், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நான் R2 வந்து டிவைடட் பை 2 பண்ணியிருக்கேன், R3 வந்து டிவைடட் பை 3 பண்ண பிறகு எனக்கு மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி சிம்பிளாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி இதை 0 பண்ண போகிறேன், இதையும் 0 பண்ண போகிறேன். அப்போ ரூல் வந்துட்டு R2 goes to R2 minus 2R1, R3 goes to R3 minus 5R1. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூலில் எந்த சேஞ்சும் இல்லை, நான் அதை அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இப்போது R2 that is 2 minus 2 0 minus 1 minus 2 minus 3 3 plus 6 9 4 plus 2 6. அதே போல் R3 பண்ணுறப்போ 5 minus 5 0 minus 1 minus 5 minus 6 3 plus 15 அப்போ 18 7 ப்ளஸ் 5 அப்போ வந்து 12. இப்போது இந்த நம்பர் யூஸ் பண்ணி 0 பண்ண போகிறேன். அப்போ நான் ரூல் என்ன எழுதுவேன், R3 goes to R3 minus 2R2. ஸோ அந்த ரூலை அப்ளை பண்ண பிறகு எனக்கு இந்த ஃபுல் ரோமே 0 ஆகிடுது. இப்போ நம்ம ரேங்க் செக் பண்ணிக்கலாம். ரேங்க் ஆஃப் A, ரேங்க் ஆஃப் AB ரெண்டுமே 2ஆக இருக்குது, பட் நம்பர் ஆஃப் அன்னோனை விட கம்மியாக இருக்குது. அதனால் இது செகண்ட் கேஸில் வந்துடும். தட் இஸ் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் இன்ஃபினிட் சொல்யூஷன் வித் 1 parameter. ஸோ இந்த ஃபைனல் மேட்ரிக்ஸை நான் மறுபடியும் AX = B ஃபார்மேட்டில் எழுதிக்கிட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். X + Y - 3z = -1. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். -3y + 9z = 6. இது செகண்ட் ஈக்குவேஷன். நான் z = k அப்படின்னு அசியூம் பண்ணால் செகண்ட் ஈக்குவேஷன் எனக்கு -3y + 9k = 6. 9k அந்த பக்கம் போயிடும். ஸோ -3 இப்படி கொண்டு போயிடுறேன். இப்போ மேலேருந்து ஃபர்ஸ்ட்டு மைனஸ் காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ வந்து இது ப்ளஸ் 9k ஆகிடும், இது -6 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இன்னமும் 3 காமனாக எடுக்க முடியும் அப்படின்றனால 3 காமன் எடுத்து 3யை கேன்சல் பண்ண பிறகு எனக்கு இது y-ஓட வேல்யூவாக கிடைக்குது. இப்போது y-ஓட வேல்யூவும் z-ஓட வேல்யூவும் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா x plus 3k minus 2 minus 3 equal to -1. 3k cancel ஆகிடும். -2 அப்படி போகிறப்ப +2. x is equal to 1. Therefore x is equal to 1, y is equal to 3k minus 2, z is equal to k for k belongs to R. Thank you children.